Assalamualaikum my dear friends and families. Welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணோம் பார்க்க போறோம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இது ஒரு வெஜ் ரெசிபி, எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெசிபி. ரொம்பவே சிம்பிளா ஈஸியா நான் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கின வெங்காயமும் பொடிசாக நறுக்கின வந்து கார்லிக் பூண்டும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நான் எப்படி போடணும் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து காலிஃப்ளவர் வந்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆனோடனே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதால் வந்து காலிஃப்ளவரில் கண்டிப்பாக க்ரீன் கலர் வந்து பூச்சிங்க இருக்கும், அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணியில் அது காய்ச்சி எடுத்துட்டா பாயில் பண்ணிவிட்டு அந்த இது க்ளீன் ஆகிடும். காலிஃப்ளவர் ரொம்பவே சுத்தமாகிடும். இப்போ நான் வந்து இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பவுலில். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது ஆற வரைக்கும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை அந்த காலிஃப்ளவருக்காக நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். அதை இப்போ நம்ம போட்டு வறுக்க போகிறோம். இது எண்ணெய் இங்கே ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அது வரைக்கும் நான் வந்து காலிஃப்ளவருக்கு வந்து மசாலா கோட் பண்ண மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன். மைதா எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் மைதா எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 ஸ்பூன். நீங்கள் மைதா எவ்வளோ எடுக்கிறீங்களோ கார்ன்ஃப்ளவரும் அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் பவுடர். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு தோசை பதம் வர வரைக்கும், ஒரு கோதுமை தோசை நீங்கள் சுடுற மாதிரி அந்த பதம் வரைக்கும் இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது ரெடி ஆனோன்னு நமக்கு ஆற வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவர்ஸ் வந்து இதில் நல்லா கோட் ஆகட்டும். அந்த மாதிரி இது அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து காலிஃப்ளவர் வந்து எல்லாமே வந்து அழகாக கோட் ஆகிடுச்சு அந்த மைதா கார்ன்ஃப்ளவரோட. இப்போ நான் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மறுபடியும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக வந்து இது ரெடி ஆகிருக்கு. இது கொஞ்சம் ஊறட்டும். இது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நான் வந்து இது போட்டு அழகாக வறுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் நடுவில் ஒட்டின மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. இது அழகாக ரொம்பவே கிறிஸ்பியாக ப்ரௌனியாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது கிறிஸ்பி ஆனோடனே நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஆயில் வந்து ட்ரைன் அவுட் ஆகிடும். இப்போ நான் இந்த எல்லா காலிஃப்ளவரும் ஒரு பேட்ச் வைஸாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன்னா இந்த வாட்டி நான் கொஞ்சம் தனித்தனியாகவே போட்டுக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு வச்சிடலாம். மறுபடியும் வேறு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே
1 ஸ்பூன் வந்து சாப்டு ஆனியன் எடுத்துக்கோங்க, பொடிசாக நறுக்குன ஆனியன். இது ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டு வந்து பொடிசாக நறுக்குனது 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டும், அது வரைக்கும் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெட்சப் 1 ஸ்பூன், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், அப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க காரத்துக்கு. சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நான் 1 ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரப்போ கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டால் உங்களுக்கு சாஸ் வந்து திக்காக இருக்கும், கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, அதே மாதிரி வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஃப்ரை பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்தோடனே இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா அந்த காலிஃப்ளவரோட அந்த சாஸ் வந்து ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரோட அந்த சாஸ் வந்து சூப்பராக கோட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக யம்மியாக வந்து காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் கோரியாண்டரும் போட்டு இதில் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இது இறக்கி வச்சுக்கிட்டு அழகாக பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதுதான். காலிஃப்ளவர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெஜிடேபிள் எல்லாருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து வெஜ்ஜு ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச காலிஃப்ளவரே நான் வந்து பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து ஹனி கோபி மஞ்சூரியனும் சொல்லிக்கலாம், ஏன்னா நம்ம இதில் ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே யம்மியாக டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு காலிஃப்ளவர். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும், ஏதோ சிக்கன் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வேறு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமை கிச்சன். தேங்க்யூ.